தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கட்சியை வளர்த்து கொண்டு போகணும், அடுத்த ஒரு படி மேலே போயிட்டு மக்களுக்கான பணிகளை நம்ம செய்யணும், நம்மளோட கொள்கையை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற தான் அனைத்து கட்சியுமே ஆரம்ப காலகட்டங்களில் திங்க் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம உணர முடிந்தது. ஆனால் தற்போதைய சூழல் வந்திருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த அளவுக்கு பதவிக்கு மட்டுமே மிகப்பெரிய போட்டிகள் போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிந்ததுங்க. ஸோ ஒருபடி மேலே போயிட்டு மக்களுடைய பிரச்சனைகள் பற்றி பேசுவது ஒரு பக்கம் இருந்தாலுமே, கொள்கையை பற்றி பேசுவது ஒரு பக்கம் இருந்தாலுமே, அதெல்லாம் ஓரம் ஒதுக்கிவிட்டு முழுக்க தன்னுடைய பதவி வெறிக்காக மட்டுமே சண்டை போட்டுக் கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுங்க. இவர்கள் அனைவருமே பார்த்துட்டு அப்படின்னா ஆரம்ப காலகட்டங்களில் முதல் நாள் படத்திற்காக விஜய் படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த மொத்த டிக்கெட்டை மொத்தமாக வாங்கி அதை 10 மடங்கு விலை கூட்டி விற்கின்ற ஒரு குரூப்பாக தான் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற கவனத்தில் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதை வைத்து தான் அவர்கள் போஸ்டர் விட்டுறதா இருக்கட்டும், பேனர் விட்டுறதா இருக்கட்டும், இப்படிலாம் இருக்குது. போதாத குறைக்கு அதிலுமே பணத்தை சம்பாதிக்கின்ற நபர்களுமே இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை கட்சி பொறுப்பில் கொடுத்துட்டு நாம இனி வரும் காலங்களில் மக்கள் எப்படி திண்டாட போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை ஒரு பக்கம் இருக்க, அந்த பதவிக்கே ஒட்டுமொத்த நபர்களும் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவினாசியில் நடந்த இன்றைய தினம் நடந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறது இதே இடத்துல செய்யறண்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தைகளை பதிவு பண்ணி, மேலும் அடே அணில் உனக்கு நேரங்க கெட்டு போச்சுரா அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணி இன்றைய தினம் ரொம்ப கோபமாக பேசின ஒரு காணொலி சமூக வலைதளங்களில் இப்போ வைரலாக போயிட்டு இருக்குதுங்க. இது எப்படிப்பட்ட வார்த்தை அப்படின்னு பாருங்களேன். டே அணில் உனக்கு நேரம் கெட்டு போச்சுரா அப்படிங்கிறதா இருக்கட்டும், இதே இடத்துல உனக்கு செய்யறண்டா அப்படிங்கிற வார்த்தைகளாக இருக்கட்டும், பொதுவெளியில் பேசுவது அப்படிங்கிறது மக்களுக்கான சேவைகளை நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த அந்த கட்சியில் இப்படி தமிழ்நாடு முழுக்க யாங்காங்கே நாம் தினசரி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தூத்துக்குடியில் அன்றைக்கி ஒரு பெண்மணி ஒருத்தவங்க புகார் கொடுத்து பேசிகிட்டு இருந்தாங்க. சாதிய ரீதியாக அணுகுகிறார்கள், சாதிய ரீதியாக தான் பதவிகளை கொடுக்கிறார்கள் அப்படிங்கிற பேச்சு ஒரு பக்கம் அடிப்பட, தற்போதைய சூழலில் பொதுவெளியில் உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு இந்த பதவி வேணும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டல் தோணியில் இது மாதிரியான பிரச்சனைகளை உண்டாக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு இடையே மக்கள் அதிகமாக கூடுகின்ற இடத்துல இது மாதிரியான சலசலப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கட்சி தான் இதுவரைக்கும் பிளாக்ல டிக்கெட் வித்தவர்களை ஏன் என்று கேட்காத ஒரு கட்சியோட தலைவரும் அந்த கட்சியோட தொண்டர்களும் தான் இனி வரும் காலங்களில் மக்களை காப்பாற்ற போகிறார்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ரொம்பவே வியப்பாக தான் இருக்குது மக்களே. இதையெல்லாம் பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காம கமலை தெரிவிங்க. மீண்டும் நல்ல காணொலி சந்திப்போம். சரியான கருத்தால் உலகை படைப்போம். நன்றி, வணக்கம்.